திமுக என்ன சொல்றாங்கன்னா, இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும், பிசிகா இருக்கட்டும், ஐஎம்ஆர் இருக்கட்டும், மாசுகம் எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து முதுகுல குத்திட்டாங்க, எங்களை சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க அப்படின்னு. எங்களால தான் அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, அவங்களால தான் நீங்க வின் பண்ணீங்க. அப்படி உங்களுக்கு தைரியம் இருந்தால் தனிச்சு நின்று ஜெயிச்சு காமிச்சிட்டு பேசலாம். ஏன்னா விஜய் சொன்னீங்களே, இல்லை ஓட்டு வாங்க மாட்டாரு, தனிச்சுனா எவ்வளவு ஓட்டு வாங்குவாரு, தோத்து போறாரு, ஒரு 5 சீட் வாங்க மாட்டாரு, 3 சீட் வாங்க மாட்டாரு, அவர் தொகுதியில அவர் வின் பண்ண மாட்டாரு, டெபாசிட்டே வாங்க மாட்டாரு அப்படின்னு சொன்னீங்களே, அதையும் இப்போ நீங்க பண்ணி காட்டுறீங்க. அடுத்த எலெக்ஷன்ல கூட்டணி இல்லாம நீங்க பண்ணி காமிக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க பண்ணி தான் காமிக்க போறீங்க. ஏன்னா எல்லாருமே அமைச்சர் ஆயிட்டாங்க, உங்க கூட வந்து எல்லாருமே அமைச்சர் ஆயிட்டாங்க. ஆனா நீங்க வந்து தனிச்சாதான் போட்டிட்டு ஆகணும். அப்போ வந்து பேசிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம யார் மேலேயும் பழிப்பட முடியாது. இப்போ உங்களால் அவங்க ஜெயிச்சாங்களா, இல்லை அவங்களால நீங்க ஜெயிச்சிங்களா அப்படின்னு நம்ம யார் மேலேயும் பழிப்பட முடியாது. பட் நீங்க தனிச்சா நின்று வின் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணலாம். ஏன்னா இப்போதான் வந்து எல்லாருமே ஒருத்தர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்குமே 50 வருஷமா 60 வருஷமா ஆண்ட கட்சி எவருமே கேள்வியே கேட்கல. இதே பிரச்சனை அப்போ இருந்துச்சு, போன ஆட்சியிலும் இதே பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அப்போ யாருமே எந்த கொஸ்டினுமே கேட்கல. இப்போ இதாக மாற்றமா, விஜய் அது பதில் சொல்லி ஆகணும். அவர் மேலே தப்பு இருக்கு இல்லை, அது நான் பேச வரல. இவங்க இப்போதான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் மாற்றத்துக்கு ஒரு டைம் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைலாம் பண்ணுறாங்க, நடக்குது. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு புது பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் பேசணும், எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கணும். ஆனால் கூட இருக்கிற எம்எல்ஏவும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் சின்னதாக ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அதை வந்து இங்கே பெருசாக ஒரு கூட்டமே இருக்குது, அதையும் நீங்கள் யாரும் பயன்படாதீங்க.